இந்த புலியகுளம் பகுதியிலே உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு. வியந்து பழைய நினைவுகள் மறக்க முடியாமல் அந்த நினைவோடு வந்தேன். 1946 எத்தனை எண்ணி பாருங்கள், மிகப்பெரிய அளவில் 77 ஆண்டுகள் சுமாராக. அந்த 46 இந்த பகுதியில் முதல்ல பேசினேன். நான் மாணவ பருவத்திலே திராவிட மாணவர் கழக பயிற்சிக்காக வந்தபோது இது மாதிரி ஒரு அமைதியான வரவேற்பு இல்லை. அப்போ நாங்கள் மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஈரோட்டில் பயிற்சி முகாம் அனுப்பிச்சு மிகப்பெரிய அளவிற்கு இங்கே அனுப்புகிற போது இங்கே வந்தோம் தோழர்கள். இங்கே நல்ல அளவுக்கு ஆதரவு உண்டு. சில தோழர்கள் அல்ல. அப்போ தான் தந்தை பெரியார் அவர்கள் 46 ஈரோடு மாநாடு முடிந்து திராவிடர் கழகமாக சேலத்தில் அமைந்த பிற்பாடு, மிகப்பெரிய சேலத்தில் அமைந்த பிற்பாடு கருப்பு சட்டை படை என்று சொல்லக்கூடியதை துவக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்புகள் வந்தது. ஆகவே அன்றைக்கு கருப்பு சட்டையை ரொம்ப வேகமாக கழக தோழரெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். நாங்கள்லாம் கருப்பு உடையோடு தான் இங்கே வந்தோம். ஒரு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கேள்விகள், ஒரு பக்கம் சில கல்லுகள் கூட விழுந்தது. அப்படி கற்கள் வந்து போடுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அப்போ ரொம்ப மிக முக்கியமாக அப்போ வந்த உடனே எனக்கு முதல்ல ஒரு பெரிய மாணவர் பருவத்திலேயே ஒரு பெரிய தைரியத்தை உண்டாக்கின ஊர் இந்த ஊர். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அங்கே எதிர்ப்பு என்னன்னு சொன்னாங்க. புலியகுளம் பகுதியில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்போ கிடையாது. மிக முக்கியமாக இன்றைக்கு கோவை அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மிக முக்கியமாக அவ்வளோ தூரம் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் பேசுகிறோம். மாணவர்கள் எனக்கு முன்னால் முன்னவர் பேசினார்கள். எப்பவுமே ரொம்ப இளைஞனாக இருக்கிறவன் நான். அதனால் ஆட்டுக்கார அலமையத்தில் ஆடை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிற மாதிரி, நடிக்கிறத விட ஆசிரியர் இந்த ஆடு தான் நடிச்சுதா அப்படின்னு பேசுகிற மாதிரி ரொம்ப மிக முக்கியமாக இந்த இவ்வளோ பெரிய மாணவன் பேசுகிறாங்களா, கொஞ்சம் மேஜையில் ஏற்றி விட்டு அல்லது மற்றதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கட்டத்தில் நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே எதிர்ப்பான கேள்விகள் கேட்டவர் ஒரு பெரிய பட்டத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த ஊரில் இந்த பகுதியில் இதே மேலே ஏய் கரிமூட்டை பேசாத. எனக்கு கொடுத்த பேர் இந்த இயக்கத்தை சேர்ந்தனால இதுதாங்க எம்பி பட்டத்தை விட ரொம்ப பெருசுங்க. இதுதான் எம்எல்ஏ பட்டத்தை விட பெருசு, மந்திரி பட்டத்தை விட. அதுதான் நம்ம கொள்கைக்கு நிலைநாட்டப்பட்டோம். இன்றைக்கு அப்படி பேசிய ஊரில் தொடர்ந்து நாங்கள் பதில் சொன்னோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை. இப்படியே காரில் அதெல்லாம் வரல. நாங்களே பஸ்ஸில் போனோம். இங்கே மிக முக்கியமாக டவுன் ஹால், பழைய டவுன் ஹால் இங்கே அதுக்கு ஏற்றாப்புறம் தான் தங்க வச்சுருந்தாங்க. மிக முக்கியமாக அப்படி வரக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இயக்கம் வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்தால் திராவிட இயக்கம் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அதை விட என்னென்னா அவர்கள் இந்த இயக்கத்தில் இன்வால்வ் ஆகி அவர்கள் தொடர்பு கொண்டு தந்தை பெரியாருடைய தொண்டர்களாக மாறியது மட்டுமல்ல, இதே இடத்துல யாரப்பார் சொன்னார்களோ அதே இடத்துல 2-3 வீரமணிகளே பேர் வைக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும், என்னோட இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். பெரியசாமி மீசை வச்சிருப்பார் ஒரு தோழர். அதே மாதிரி இன்னொரு வீரமணி அவர்கள், அவர் இறந்து போனாங்க. 2 பேரும் இல்லை, அவருடைய நினைவை போற்ற வேண்டும். எங்களோட நிழல் மாதிரி இருக்கக்கூடிய தோழர்கள் இளைஞர்கள், அதாவது மெய் காப்பாளர்கள் மாதிரி இருப்பார்கள். அவர் உத்தர் பெரியசாமி எல்லாம் எத்தனையோ முறை சிறைச்சாலை போனவர்கள். அவர் ஒரு வீரமணி. இப்போ வரவேற்புரை சொன்னார் பாருங்க, சிறப்பான திராவிட கழகத்தில் இவர் ஒரு வீரமணி. ஆக ஒரு வீரமணிக்கு எதிர்ப்பு காட்டி வீட்டிலேயே வளர்ந்த குழந்தைக்கு வீரமணியாகவே புலியகுளத்தில் வந்தார்கள் சொன்னால், நம்முடைய சகோதரர் ராசா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இவருக்கு பிறகு யார் என்று கவலையோடு சொன்னார். நிச்சயம் இந்த கொள்கையை அழிக்க எவராலும் முடியாது. இது அவ்வளவு அஸ்திவாரம், சாதாரண அல்ல. அதை அழிக்கலான்னு நினைக்கிறான் பாருங்க, அவர்களைத்தான் அழிந்து போகிறார்கள். அவர்களை தான் நாங்கள் சந்திப்போம். ஏன்னா இது எதிர்நீச்சல் இயக்கம். அடிக்க பந்து. பெரியார் சொல்லுவார், நீ விளம்பரப்படுத்தாத, விளம்பரத்துக்காக காசு செலவு பண்ணாத. அவன் தயாராக எதிரி விளம்பரம் பண்ணுவான். நீ எதுக்கு தேவையில்லாமல் போஸ்ட் அடிச்சுக்கிற, அவன் நம்ம விளம்பரப்படுத்துவான். நீ அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க, பைத்தியக்காரத்தனமாக செலவு பண்ணிடாதீங்க. நாங்கள் ஒரு போஸ்ட் அடித்தாலே வருவாங்க. அதுதான் இப்போ இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதானே தவிர இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் யாருக்காக? நண்பர்கள் சொன்னதைப் போல உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக,
சமுதாயத்துக்காக. தந்தை பெரியார் என்ற அவர் பிறந்திருக்காவிட்டால் தோழர்களே, நம்முடைய தோளிலே துண்டு போட முடியுமா? நம்முடைய சகோதரிகள் இன்றைக்கு சொன்னார்கள், பேசும்போது உறுப்பினர் சொன்னார், நாங்கள் 50% உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 33%க்கே இவ்வளவு நாள் திணறல் எங்கள் பாராளுமன்றத்தில். அதுலேயும் பிஜேபி பித்தலாட்டம். வழக்கம் போல் அந்த பித்தலாட்டத்துக்கே பிறந்தவர்கள். பிஜேபியும் பித்தலாட்டமும் முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தை அதுதான், பி. அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி வரக்கூடிய அளவிற்கு அதில் என்ன போட்டாங்க, புதிய பாராளுமன்றத்தில் அவசரமாக இவர்களை கூட்டி ரொம்ப வேகமாக ஒன்று என்னன்னா ஓட்டு, பெண்கள் கையில் ஓட்டு இருக்கிறோன்னே இப்போ தேர்தல் வரப்போகுது, அதுக்காக உங்களுக்கு நாங்கள் இதுவரையில் பாக்கி இருந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு வேகமாக நிறைவேற்றுற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் எப்போ வரும் செயல் வந்துதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த 33% இடஒதுக்கீடு சட்டம் மசோதா நிறைவேறி ஒரு பெண்ணே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார்கள். அதனால் எப்போ வரும், எப்போ அமலாகும்னா யாருக்கும் தெரியாது. அடுத்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தல். ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவார் திரைப்படத்தில், உங்களுக்கு தெரியும், போரா வரும் ஆனால் வராது. அதுதான் மிக முக்கியம். அதனால் அந்த நிலையில் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது கேட்காமலேயே, மகளிர் கேட்காமலேயே, போராடாமலேயே உள்ளாட்சி மன்றங்களிலே 50 விழுக்காடு என்று அறிவித்த இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, எடுத்துக்காட்டான ஒப்பற்ற ஆட்சி. அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாண்புமிகு மாண்புமிகு முதலமைச்சர். இந்த ஆட்சியில் தானே 50% உட்கார்ந்துருக்காங்களே. அழகாக சொன்னாங்களே, இந்த அம்மா சொன்னாங்க பேசும்போது, நம்ம கவுன்சிலர் சொன்னாங்க, அவங்க நான் முதல் தடவை பேசுகிறேன், ஆனால் சரக்கோட சொன்னாங்க ஒரு விஷயத்தை. முதல் தடவைன்னா நல்லா சொல்லிட்டீங்கம்மா, கவலைப்படாதீங்க, 4 தடவை பேசுனீங்கன்னா சாதாரணமாக போயிடும் அப்படின்னு. மகளிர் உட்கார்ந்துருக்காங்க, மகளிர் பொறுப்பில் இருக்காங்க இந்த இயக்கத்தில். ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, தயவுசெய்து நினைத்து பாருங்கள், முன்னால் வருமா? சிரிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கலையா? நம்ம நாட்டில் திராவிட இயக்கம் என்ன செஞ்சுது? பெரிய கலைஞருக்கு ஏன் நூற்றாண்டு, ஏன் வைக்கத்துக்கு நூற்றாண்டு, ஏன் திராவிடர் இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு நாங்கள் சொல்லக்கூடிய அளவில் வந்தோம்னா, மனிதர்களாகவே பெண்ணை மதிக்கலைங்க. சரி பகுதி தாய், அந்த தாய் தான் நமக்கு வளர்க்குறாங்க, சுமக்கிறாங்க, வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாயை அப்படின்னு சொல்லி நீங்கள் வார்த்தைகளில் பேசுகிறீங்களே தவிர, நடைமுறையில் அந்த பெண்களை எந்த அளவிற்கு இவர்கள் மதித்தார்கள், மனிதராகவே மதிக்கலை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நிறைய செய்திகள் சொல்லணும்னு ஆசை இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியும் சாதாரண பழமொழி மக்களுக்கு, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தானே. நல்ல வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். பெண்ணுக்கு என்ன பழமொழி சொன்னான்னா, பெண்ணு சிரிச்சா போச்சு, போயில விரிச்சா போச்சுன்னா. பெண்களை சிரிக்கவே கூடாதுங்கிறான். சிரிக்கிறதுக்கு போய் உரிமை இல்லாத ஒரு சமுதாயத்து பெண்களை உருவாக்கிய இருந்தால் அதுக்கு பேர் தான் சனாதனம். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பெண்கள் முன்னால் வரக்கூடாது, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்களுக்கு அவர்கள் பூப்பு எய்துவதற்கு முன்னாலே திருமணம் செய்து விட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் தப்பித்தவறி யாராவது அவர் ஏதாவது விபத்துனாலேயோ நோயினாலேயோ அவங்க கணவன் இறந்தால் மூலையில் உட்கார வச்சு. அதுதான் மிக முக்கியம்னு. இன்றைக்கி என்ன சூழ்நிலை, இன்றைக்கி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு. இன்றைக்கி யாராவது அப்படி இருக்கிறார்களா? தயவுசெய்து இந்த இயக்கம் யாருக்காக? மனிதர்களுக்காக. இன்னும் கேட்டால் வேறுபாடு இல்லை. இதில் கூட நாம் தத்துவ ரீதியாக தான் பிரித்து காட்டுறோம். சமூக நீதிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய நாளை, செப்டம்பர் 17 பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். பாபா சாஹிப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை ஏப்ரல் 14 சமத்துவ நாள் என்று அறிவித்தார். இந்த சமூக நீதி நாளில் உறுதிமொழி எடுக்கணும் அரசாங்கத்தில் எல்லாரும். அந்த உறுதிமொழி எடுக்கிறதுல, இந்த உறுதிமொழி வாசகத்தில் ரொம்ப சுருக்கமாக வைத்ததில்
தந்தை பெரியார் என்ன உறுதிமொழி சொன்னாரோ அந்த வாசகத்தையே அப்படி வச்சார். அதுதான் அவருடைய சாமர்த்தியம். கலைஞருடைய நூற்றாண்டை ஏன் கொண்டாடுறோம்? இப்படிப்பட்ட ஒருவரை உருவாக்கி தந்தார். அதனுடைய சாதனைகளில் அது ரொம்ப மிக முக்கியமானது. அப்படி வருகிற போது அவர் மிக முக்கியமாக எந்த அளவிற்கு அந்த கருத்தை சொன்னார்னா, உறுதிமொழியில் அனைவருக்கும் அனைத்தும். இதாங்க சமூக நீதி. சமூக நீதினா என்ன? சமூக நீதி என்னன்னா 2 வார்த்தை. திருக்குறள் கூட 7 வார்த்தை. ஆனால் இது பெரியாருடைய தத்துவம். சமூக நீதி என்னங்க? சமூக நீதிங்கிறாங்களே என்ன? அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும்னு சொல்வதற்கு அதுதான் நம்முடைய அருமை சகோதரர் ராசா அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னார் பாருங்க, இந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை. அந்த முகப்புரையில் எல்லாம் ஜஸ்டிஸ், எக்கனாமிக், ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இதுதான் மிக முக்கியம். அனைவருக்கும், நமக்கு நாமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அனைவருக்கும் அனைத்தும். பெண்கள் 50%. அந்த பெண்களுக்குரிய வாய்ப்பு வர வேண்டாமா? அந்த பெண்களுக்குரிய வாய்ப்பை தந்தார்களா? இல்லையே. இந்த மனுதர்மம் இதுதானே. மனிதர்கள் பெண்களுக்கு உயர்ஜாதி பெண்களாக இருந்தாலும், இங்கே நல்ல கவனிங்க, பெண்கள் அக்ரகார பெண்களாக இருந்தாலும் பார்க்கிற பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு என்ன உங்கள் சனாதனம், உங்கள் வேதம் என்ன பெயர் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நமோ சூத்திரர்கள். இவர்களும் சூத்திரர்களும் ஒன்று. மிக முக்கியமாக இதுதான். இந்த அரசியல் சட்டத்தை மாற்றிட்டு அடுத்தபடியாக வர்ற தேர்தலில் எங்களுக்கு ராமரை காட்டி அல்லது இன்னொருவரை காட்டி ஒருவேளை ஏமாற்றி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டா நண்பர்களே, இந்த அரசியல் சட்டம், அம்பேத்கர் அவர்கள் செய்த அரசியல் சட்டம் ஜாதி பாதுகாக்கின்ற நிலை என்று சொல்லக்கூடியதுக்காக பெரியார் கொடுத்தினார். தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று மட்டும் சொல்லக்கூடாது, இன்னும் வேகமாக செய்யுங்க. ஆனால் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா சகோதர தத்துவத்தை வலியுறுத்துகின்ற பகுதியை உண்டாக்கினார். இத்தனைக்கும் 6 பேர் எழுதினவர்கள், 4 பேர் அதில் பார்ப்பனர்கள், ஒருவர் முஸ்லீம், இன்னொருவர் அம்பேத்கர். அம்பேத்கர் அவ்வளவு மூச்சு திணறி அந்த இடத்துல இருந்த காலத்தில் இந்த சாதனையை செய்து விட்டு போகணும்னு சொல்லி அதை இன்றைக்கு ராசா அவர்கள் எனக்கு முன்னாலே நண்பர்கள் சொன்னது மாதிரி அடிக்கட்டுமானம் மாற்ற முடியாது. அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான். இந்த அடிக்கட்டுமானத்தை அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்களே, இதையே இப்போது தூக்கி எறிந்து விட்டு பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். அதில் ஒன்றும் ஒளிவு வரவில்லை. இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி போட்டு வந்த உடனே சொன்னார்கள் ஆர்எஸ்எஸ், இதுக்கு மனு தர்மம் இருக்கும்போது எதுக்கு இந்திய அரசியல் சட்டம்? மனு தர்மம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்கள். இந்த மனு தர்மம் இதை தான் நாளைக்கு வருவார். தோழர்களே, ஏன் நாம் வைக்கம் நூற்றாண்டு விழாவை ஞாபகப்படுத்துகிறோம்? அந்த நடக்கிற உரிமையை கேட்டாரே தந்தை பெரியார் அவர்கள். வைக்கம் நூற்றாண்டில் 100 ஆண்டுக்கு பிறகு தான் இன்றைக்கி நாம் இந்த உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இன்னமும் முடியல. இன்னமும் பார்த்தீங்களா இந்த தீண்டாமை கொடுமையை உண்டாக்கிட்டு இருக்கிறான். இன்னமும் ரகசியமாக போய் மனிதாபிமானம் இல்லாமல் பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீரில் கொண்டு போய் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு மலத்தை போடுறான். யார் யாருக்கும் சிந்தித்து வேண்டாமா? சுடுகாட்டுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. இன்னமும் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உயர் ஜாதின்னு ஜாதி வெறியை உண்டாக்கி குறுக்காட்டு நிற்கிறான். மிக முக்கியமாக மனிதன் சாகிறான், ஜாதி சாவதில்லை. அது முன்னால் இருக்குது. அதுக்கு இந்த இயக்கம் பாடுபட்டு தானே மிக முக்கியமாக இருக்கிறது. மனிதாபிமானத்துக்கு தானே கேட்குறது. இதில் என்ன கட்சி இருக்குது, பதவி இருக்குது. அவங்க பதவிக்கு போவாங்க, நாங்கள் பதவிக்கு போக மாட்டோம். எங்களது வேலை என்ன? நான் கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 90வது ஆண்டு விழாவில் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் பேசுகிறப்ப நான் சொன்னேன், எங்கள் வேலை உங்களை பாதுகாக்கிறது, அதுதான் எங்கள் வேலை. மிக முக்கியமாக திராவிட கழகத்துக்கு என்ன வேலை? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கட்டிக்காரன், அவ்வளோதான். நாங்கள் காவல்காரன், அவ்வளோதான். நாங்கள் உள்ளே போக மாட்டோம். இவங்களெல்லாம் கோட்டைக்கு அனுப்புவோம், செங்கோட்டைக்கு அனுப்புவோம், சென்னை கோட்டைக்கு அனுப்புவோம். அதை அனுப்புங்கன்னு மக்கள் உங்கள்கிட்ட சொல்லுவோம். புத்திசாலிகளான மக்கள் அனுப்புவாங்க, அவ்வளோதான். ஏமாந்தா நட்டம் அவங்களுக்கு அல்ல, அவங்க ராசாவாகவே இருப்பாங்க. அதுதான் மிக முக்கிய வழியில். இன்னும் கேட்டால் யாரும் தொந்தரவு இல்லாத நிம்மதியாக இருப்பார். இப்போ 100 பேர் அவரை சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது மட்டுமே இல்லை. ஆனால் அது நமக்காக இல்லை நண்பர்களே. அப்போ தான் நான் முதலமைச்சரை சொன்னேன். அவர்கிட்ட வேடிக்கையாக சொல்லும்போது, சுருக்கமாக சொல்லும்போது,
என்ட்ரி வேலை உங்களுது, சென்ட்ரி வேலை எங்களுது. அதுதான் மிக முக்கியம். நாங்கள் வெளியில் சென்ட்ரி டியூட்டி அவ்வளோதான், தவிர யார் வந்தால் என்ன செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் வேலை மிக முக்கியமாக. இன்றைக்கி அதுதானே ஆத்திரப்படுறான், அதுக்கு தானே மிக முக்கியம். உன்னுடைய மதம் ஜாதி எல்லாம் என்ன, இது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது. மனிதர்மை என்ன சொல்கிறான், இன்னாருக்கு இதுதான், உயர் ஜாதிக்காரனுக்கு தான் படிப்பு, அதில் பெண்கள் சரி பகுதியாக இருக்க சகோதரிகள் சரி தெரிந்து கொள்ளணும். உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த உரிமை கிடையாது. இன்றைக்கி இந்த இயக்கத்தினால தான் இன்றைக்கி பெண்கள் பயனடைந்திருக்காங்க. நமோ சூத்திரர்கள் சொன்னால் அடுக்கு, அம்பேத்கர் அவர் சொன்ன மாதிரி பிரம்மா முகத்திலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன், தொடையிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், வரிசையாக சொன்னார் பூராமே. இப்படி எழுதி வச்சுருக்கா. இதுதான் அரசியல் சட்டமாக நாளைக்கு வரும். இந்த 24 இந்தியாவில் ஏமாந்தா நிச்சயம் மீண்டும் இங்கு வரக்கூடிய அளவிற்கு இதுதான் வரும். அதுதான் மிக முக்கியம். அதனால தான் நாங்கள் கவலை எடுத்துக்கொண்டு ஒன்றும் இல்லை தோழல் பேசாமல் இருங்க. அவர் சாதகமாக தான் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, உணர்ச்சி பூர்வமாக. ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் வரும். அப்படிப்பட்டதில் என்ன அளவுக்கு சொல்கிறான் பாருங்க, எவ்வளவு கொடுமை இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மதம் நிறையா இல்லை. சூத்திரன் சொர்க்கத்திற்காவது ஜீவனத்திற்காவது அல்லது இரண்டிற்குமாவது, சூத்திரன் எல்லாம் கீழ்ஜாதிக்காரன், இரண்டுக்குமாவது சொர்க்கத்துக்கு போகணுன்னாலும் சரி, ஜீவனத்துக்கு வாழ்க்கையில் இருக்கணும்னா இந்த உலகம் அடுத்த இன்னொரு உலகம் ரெண்டையும் சேர்த்துட்டான். அவன் எந்த உலகத்தையும் விட்டு வைக்கல. இது கர்மம் போய் செத்து தொலைஞ்சா பரவாயில்ல, அங்கேயாவது ரொம்ப திலோத்தமெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சான். இவன் அதையும் விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ரொம்ப மிக முக்கியம், 10வது அத்தியாயம் இங்கே சூத்திரன் அதில் 122, சூத்திரன் சொர்க்கத்திற்காவதாவது ஜீவனத்திற்காவது அல்லது இரண்டிற்குமாவது பிராமணனையே தொழ வேண்டும். இங்கே தாங்க தெரியும். இதுதாங்க நாளைக்கு வரப்போகுது. இது சட்டம் வந்ததுன்னா நாளைக்கு இதுதான். ஏன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் இவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் நம்ம உணர்ச்சி இல்லாத தமிழை கூலிக்காகவும் மற்றதுக்காகவும் பழைய கிரிமினலாக இருந்தவனுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காகவும் காவி கட்சியில் சேர்றான்? உணர்ந்து பார்க்க வேண்டாமா? உன் பிள்ளைகளுடைய கதி என்ன, உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய கதி என்ன, அதை நினைத்து பார்க்கணும். அதுக்கு அடுத்து வர வேண்டும் ஒருவனுக்கு பேர் அதே அவனுக்கு பாக்கியம். பிராமணனை உபசரிப்பதே சூத்திரனுக்கு எல்லா தொழிலை விட மேலான தர்மம். அவனுக்கு ஒரே ஒரு வேலை அதுதான் இருக்குது. ஆகவே கடவுள்னு சொன்னால் இவர்கள் தான், இதுக்கு மேலே கிடையாதுன்னு சட்டம் போடுவான். இன்னைக்கு சொன்னார் நம்முடைய சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் சொன்னார், என்ன 18 வயசாகி நம்ம திராவிட மாடல் ஆட்சி நிதியை நெருக்கலாம், இவ்வளவு நெருக்கடி இருந்தால் இதுவரையில் இந்தியாவில் எந்த இடத்துலையாவது உண்டா? காலையில் சோறு போட்டு இதுவரையில் மதிய உணவு திராவிட இயக்கம்தான் உண்டாக்குச்சு. தியாகராயர் தான் முதல்ல உண்டாக்குனார் சென்னை கார்பரேஷனில். பிறகு வெள்ளைக்கார ஆட்சி பணம் கொடுக்க மாட்டேன்னா நின்றுத. அப்புறம் பச்சை தமிழர் காமராசர் பகல் உணவு திட்டம், அப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். கலைஞர் பார்த்து சொன்னார் சத்துணவு உண்மையாகவே சத்துணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 2 முட்டை போடணுன்னாரு. இங்கே நம்மால் பரீட்சையில் தான் வாங்கியிருப்பான், முட்டையை பார்த்துருப்பான், இங்கே பார்த்ததே இல்லை. உடனே 2 முட்டை இருந்த உடனே அதுக்கு கோணக்கடி வெட்டினா. ஏன்னா எதாவது சொல்லணும் பாருங்கள், பித்தலாட்டம் பார்த்தீங்களா? நம்ம மதத்தையே அழிக்கிறதுக்கு இந்த கருணாநிதி ஏற்பாடு பண்ணிட்டார். எப்படின்னு கேட்டார், நாங்கள்லாம் சைவமாக இருந்தோம், நாங்கள் சைவ பிள்ளைகளை கொண்டு போய் முட்டை சாப்பிட சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னார். அவர் எவ்வளோ கட்டிக்காரர், அவர் படித்தது ஈரோட்டு குருகுலம் பட்டுன்னு சொன்னார். அது தெரியும்பா, நீ சாப்பிட மாட்டேன்னு தானே சொல்கிற, அதே சத்து கொடுக்குற 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன் போய் பாரு. அந்த 2 வாழைப்பழத்தினால விவசாயிகளுக்கு லாபம். அதுதான் மிக முக்கியம். ஒரு கல்லில் பல இது அடிக்கிறதுக்கு பேர் தான் திராவிட இயக்க ஆட்சி. நல்லா நினைத்து பாருங்க. ஆகவே அந்த உணர்வோடு அங்கே சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்தது. என்ன ஆட்சி? வளர்ந்த உடனே இவ்வளவு நிதி நெருக்கடி, 12,000 கோடி ஒதுக்கு காலை உணவு திட்டம். காலை உணவு அழகாக உட்கார்ந்து சாப்பிட்றாங்களே. என்ன பிள்ளைகள் படிக்கணும். தாய்மார்கள் சகோதரிகளுக்கு தெரியுமே, எவ்வளவு சாப்பிட்ற வசதி இருந்தால் கூட இந்த பிள்ளைகள் காலையில் சரியாக வீட்டில் சாப்பிட்றதில்ல.
இந்த அம்மா ஓடிக்கிட்டே இருக்கும், வாசப்படி வரைக்கும் படி வரைக்கும் சாப்பிட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ பள்ளிக்கூடத்தில் உட்காந்து அம்மா சாப்பிட்றாங்க. ஜாதியும் ஒழிஞ்சுது, பசியும் தீர்ந்தது. அதுதான் மிக முக்கியம், மிக முக்கியமாக. இதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி, இதுதாங்க இன்றைய ஆட்சி. இதை கண்டு தான் வைத்தறிகிறான். ஏன்னா சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது, அதுதானே இவனுடைய நோக்கம். அதை எழுத்து தானே, அந்த ஜாதி எழுத்து தானே, தீண்டாமை எழுத்து தானே வைக்கும். அதை செய்தவர் தானே கலைஞர். இந்தியாவில் அவருடைய ஆட்சியில் தானே இந்த ஜாதியை எந்த மாநிலத்திலாவது பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள்னு உண்டா? அதில் பார்த்தீங்கன்னா சமத்துவபுரத்தில் பார்ப்பவர்களுக்கு வீடு ஒதுக்க முடியுமான்னு கேட்டான். அதுக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்துக்கும் என்னங்க ஆதாரம்னா அவங்களும் கொடுக்குறாங்க, மிக முக்கியமாக இவன் மறைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளவு எங்கேயாவது சமத்துவபுரம் உண்டா? ஆனால் அது போதாது. கலைஞர் சொன்னார், அவரை பாராட்டு நேரத்தில், நாடே சமத்துவபுரமாகணும். எனக்கு ஊர் சமத்துவபுரமானால் போதாது, நாடே சமத்துவபுரமாகணும். அதுக்கு நேர் எதிரானது தானே மனு தர்மம். அதை செய்யறதுக்காக தானே இந்த ஆட்சி. இந்த ஆட்சி அது செய்தேங்கிறதுனால தானே இந்த ஆட்சியை ஒழிக்கணுங்கிறதுக்காக பொய்யான காரணம் சொல்கிறான். இல்லைன்னா இவருக்கு எதிராக சொன்ன மாதிரி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்னு போடுவானா? மிக முக்கியமாக ரொம்ப நினைத்து பார்க்க வேண்டும் தோழர்களே. ஆகவே சாதாரண விஷயம் இல்லை. பெண்களை பற்றி சொல்லும்போது பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, பெண்கள் கீழானவர்கள் என்ன அடிப்படையில் 4 ஜாதி சொன்னால் பாருங்க. அதுக்கு கீழே நம்ம உழைக்கிற சகோதரனை பார்த்து பஞ்சமன் 5வது ஜாதி, அவன் ஜாதியை குறித்து சொல்லி பறையன் பள்ள அவன் பிராமணன் இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி இன்னைக்கு கூட என்ன பண்ணுறா? இன்றைக்கி அமலாக்கத்துறைன்னு ஒருத்தர் போட்டு எங்கே பார்த்தாலும் போகிறாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான்? பள்ளன்னு வார்த்தையை போட்டு ஜாதியை பேரை போட்டு அதுக்கு முறையை போட்ட உடனே எல்லாரும் எழுச்சி ஏற்பட்ட பிற்பாடு தானே பின்வாங்குச்சு. அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறையில் என்னையா ஜாதி பட்டத்தை போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மிக முக்கியமாக மத்திய அரசாங்கத்தில் போடுறானா? தோழர்களை இதெல்லாம் நீங்கள் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏமாந்தால், இந்த வாக்களித்த ஏமாந்தால் 2024 நமக்கு இந்த ஆண்டில் வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தவறி போய் வேறு எதையோ சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நீங்கள் மோடி வித்தை வித்தியாசமாக இருக்கும். இந்த மோடி வித்தைங்கிறதுக்கு பாருங்கள், அந்த வித்தையே வித்தியாசமான தாய்த்து வைக்கிற மாதிரி திடீர்னு வந்து அது வைக்க சண்டை போட போகுது. பாம்புக்கும் கீரிக்கு சண்டை போட போகுதுமா. ஜனங்க உடனே சேர்ந்துருவாங்க. பாம்புக்கும் கீரி எப்படி சண்டை போடுது, நாம் இது வரல பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, பூரா சுற்றிட்டு. ஆனால் அதுக்கு இடையில் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான சொல்லணும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப மனசுக்கு சங்கடப்படுவீங்க. தாயத்து ஒன்று இருக்கு என்கிட்ட, அந்த தாயத்து 200 ரூபா தான், இதை கட்டிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா கவலையும் தீரும் அப்படின்னு சொன்ன உடனே தாயத்து கொஞ்சம் தான் இருக்குது, யார் வேணுமோ அவசரமாக வாங்கிக்கப்பா. நம்மால் வேலை விழுந்து இருக்குதோ இல்லையா, கடன் பசிச்சிருக்கானு சாயத்தை வாங்கிட்டு போயிடுவான். எப்போங்க பாம்பு கீரி சண்டை போடுவோன்னா நாளைக்கு போடுவோன்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்றைக்கி மோடி அதே தானே. மிக முக்கியமாக எல்லாரும் நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. நம்ம இளைஞர்கள்லாம் என்ன நினச்சாங்க, நிறைய படிச்சிட்டோம், திராவிட இயக்கத்தினால இங்கே படித்ததுனால மற்ற இடங்களுக்கு போனாங்க. படிப்பு துறையில் வளர்ந்த உடனே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், அதுதான் மிக முக்கியம். அந்த வேலை வாய்ப்பு சொன்னார்ல, பெண்களுக்கு எப்படி பெரிய வாய்ப்புகள் இன்றைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார் பாருங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு இல்லாத அளவிற்கு அவர்களை நசுக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய எண்ணத்துக்கு வந்தாங்க. அதுதான் இங்கே மிக முக்கியம். ஆச்சாரியார் குலக்கல்வி திட்டம், அன்னைக்கு குலக்கல்வி திட்டம் நடந்திருந்தால் நான் இன்றைக்கு வழக்கறிஞர். நம்ம ராசா அவர்கள் எம்எல் படிப்பு அந்த காலத்தில் நம்ம நினச்சி பார்க்க முடியாதுங்க. சாதாரணமாக ஒரே ஒருத்தர் சுப்பிரமணிய பிள்ளைன்னு படிச்சிருந்தார். அவர் அந்த காலத்தில் அது சைவ பிள்ளை, அவர் திருநெல்வேலி. அப்போ அந்த எம்எல் படிப்பே படிக்க முடியாது. மிக முக்கியம். ஊரில் ரொம்ப அபூர்வமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு மலைக்கு போயிட்டு வந்தவரை சந்திக்கணும்னு நினைக்கிற மாதிரி. அப்படி பார்த்த உடனே அவருக்கு சுப்பிரமணிய பிள்ளைக்கே என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, அவர் நல்ல விபூதியெல்லாம் போட்டு பெரிய வைதிகர், ஆனால் சிறந்த தமிழறிஞர். காசு பிள்ளைன்னு அவருக்கு பேர் சொல்லுவாங்க பூராமே. அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மிக முக்கியமாக எம்எல் பிள்ளை. ஏன்னா எம்எல் படித்ததே கிடையாது. ஒன்று
ஏன்னா அந்த ஜாதி அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசா அவர் வழக்க அவரே தானே வாதாடினார், மிக முக்கியமாக அவரே தான் நடத்தினார் எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. இந்த வாய்ப்பெல்லாம் எப்படி வந்தது? திராவிட இயக்கம் இல்லைன்னா எங்களுக்கு வந்திருக்க முடியுமா? நான் எம்எல்ஏ எம்ஏபிஎல் ஆகியிருக்க முடியுமா? உங்கள் பிள்ளைகளை படிச்சிருக்க முடியுமா? இந்த முழங்காறு கீழே வேட்டி வந்திருக்குமா? இந்த தோலுக்கு மேலே துண்டு வந்திருக்குமா? நல்லா நினச்சி பாருங்கள். இந்த பழைய நிலைக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் இப்போ பிஜேபி, அதுதான் ஆர்எஸ்எஸ், அதுதான் எங்களுக்கு கவலை. எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, என்ன செய்ய போகிறாங்க? அதிகமாக போனால் எங்களை ஜெயிலில் பிடிச்சி வைப்பான், அவ்வளோதான். தவிர என்ன? இப்போ ஜெயிலுக்கு போகாத யாருமே கிடையாது, எல்லோரும் போகிறான். இன்னும் கேட்டால் அமலாக்கத்துறை அதிகாரியே ஜெயிலுக்கு போகிறாரு, அதுதானே மிக முக்கியம். அதுவும் ஜாமீனுக்கு கேட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமா? அது நாங்கள் போனால் கொள்கைக்காக போவோம், மற்றவங்க மாதிரி இருக்காத. ஆகவே நீங்கள் நன்றாக நினைத்து சிந்தித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்பதற்காக மிக முக்கியமாக அந்த வாய்ப்புகளை தெரிவித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இயக்கம் சமூகத்தில் அரசியல் சட்டத்தை நாசம் பண்ணுறாங்க. அம்பேத்கர் கொடுத்த சட்டம் இது சமத்துவத்தை உண்டாக்கக்கூடியது, பெண்களுக்கு சமத்துவத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறத மாற்றி மனு தர்மத்தை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லணும். இந்த ஆட்சியில் அவர் தெரிந்து போச்சு. ஏன்னா மோடி வித்தை பற்றி சொன்ன பாருங்க, வந்த உடனே என்ன சொன்னார்? எல்லாருக்கும் 2 கோடி வேலை. உடனே வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ஓஹோ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போகிறார். எனக்கு தெரியும், அவங்க கூட்டணியில் இருந்த ஒரு அம்மையார் என்ன பேசுனாங்கன்னா 2014 அவங்க பேர் சொல்ல விரும்பலை நான். தோழர்களே, வாக்காளர் தேர்தல் நேரத்தில் உங்கள் வீட்டில் குழாயில் தண்ணி வரலைன்னா மோடிக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே அப்படியே தண்ணியை திறந்து தானே வருவார். இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் எளிமையாக மக்கள் மத்தியில் உடனே கேட்பார், அதுக்கு ஒரு தனியாக வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன மிகப்பெரிய அளவிற்கு அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்னாச்சுங்க? தயவுசெய்து நினச்சி பார்க்கணும். 2 பேருக்கு வேலை கொடு வேலை கொடு வேலை கொடுன்னு இப்போ எல்லோரும் வெளியில் வேலை கொடுன்னு கேட்டாங்க. வேலை கொடுன்னு கேட்டவுடனே என்ன பண்ணிட்டான், இரும்பில் அடித்து ஒரு வேலை கொண்டு வந்து கொடுத்து முருகன் கையில் கொடுத்து அவர் சுற்றுப்பயணத்துக்கு வந்துட்டார். இப்போ இருக்கிற ஒரு அண்ணாமலை போகிறாரு, அதுக்கு முன்னால் முருகன் கையில் வேலை கொடுன்னு தானே கேட்டேன், நான் வைக்கிறது மட்டும் உனக்கும் வேலை கொடுத்துருக்கேன், நீ என் முன்னாலும் இந்த வேலை தூக்கிட்டு வான்னு. ஆகவே கம்ப்யூட்டர் உலகத்தில் மிக முக்கியமாக இருக்குது. நாங்கள் கேட்டது அந்த வேலை இல்லையா, வேலையை கொடு மிக முக்கியமாக அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு வந்தோம். இன்றைக்கி அதுதானே மிக முக்கியம். நினைத்து பார்க்க வேண்டாம், 2 கோடி வேலை என்னாச்சு? அது மட்டும் அல்ல நண்பர்களே, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லோரும் கவலைப்படாதீங்க. எப்போ 2014 முதல் முறையில் உள்ள நுழையிறது அப்போ தான் காவி. இந்த ஆபத்து புரியல. நாங்கள் சொன்னோம், இது மீறினீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, சமூகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னோம். கேட்கலையே. அன்னைக்கு ஏமாந்தாங்க. காரணம் அந்த 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 மேலடியாக இளைஞர்கள் உட்பட ஏமாந்தாங்க. நீண்ட காலமாக காங்கிரஸ் இருக்க இதை விட அதிகம் செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் என்னாச்சு? அடுத்தது சொன்னார், 15 லட்சம் ரூபா பொத்துன்னு உங்கள் வங்கியில் வந்து விழும். வெளிநாட்டில் இருக்கிற அவ்வளவு கருப்பு பணத்தையும் நான் எடுத்து செய்கிறேன். கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திடீர்னு யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் 8 மணிக்கு அவர் சொல்கிறார், மிக முக்கியமாக பண மதிப்பு இனிமேல் 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாது, அதுக்கு பதிலாக 2000 ரூபா நோட்டு திடீர்னு வரும், அதுக்கு பதிலாக 500 ரூபா நோட்டு வரும் அப்படின்னாரு. அதில் எத்தனை பேர் செத்தாங்க என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது இருக்கட்டும். இப்போ உலகத்தில் எங்கேயாவது அவர் ஆட்சி இதில் வேகமாக இருக்கக்கூட அதே ஆட்சி நீடிக்குது. அந்த ஆட்சியில் என்னாச்சுன்னா 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிறார் அவரே தான். நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரியான அளவிற்கு வாய்ப்புகள் என்ன? இப்போ 2000 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம் அதுக்கு பதிலான்னு 2000 ரூபா நோட்டை உண்டாக்குனது யார்? கருப்பு பணத்தை. அப்போ அவருடைய ஆளுமை திறன் என்ன நினைத்து பார்க்கணும். விவசாயிகளே கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் 2 மடங்கு வாழ்க்கையை உருவாக்கும். விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அப்போ தான் சட்டத்தை விளையாட்டு நீங்கள் குறைந்தபட்ச விலையை கொடுப்போம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னார். நடந்துதா? இல்லை. இன்னும் கேட்டால் எல்லாருடைய நிதியும் தினசரி போட்டு நாடாளுமன்றம், இவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களே கிடையாது. மணிப்பூர் பற்றி சொன்னார் இல்லைங்க, மிகப்பெரிய அளவிற்கு மணிப்பூரில் இவ்வளோ பெரிய கொடுமை நடக்குது, அதெல்லாம் கேட்டு விவாதம் பண்ணுங்கன்னா அதுக்கு பதில் இல்லை.
அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்துக்குள்ளேயே போன முறை நடந்த மாதிரி 2-3 இளைஞர்கள் அவன் என்ன நோக்கத்தோடு சொன்னாங்கிறது வேற. உள்ளே நுழைஞ்சா இவங்க யாரும் இல்லை, புகை குண்டை தூக்கி எழுதுறாங்க. இவர்களுடைய ஆபத்து. உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் என்னன்னு கேட்குறாங்க. பதில் சொல்ல வேண்டாமா? உள்துறை அமைச்சர், பிரதமர் சொல்ல வேண்டாமா? அதை பற்றி விவாதிக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அல்லவா? இவங்களுடைய உயிர் பாதுகாப்பிலிருந்து நாட்டினுடைய பாதுகாப்பு இல்லையா? ஆனால் எதிர்கட்சியினர் கேட்பதற்காக 196 பேர் எதிர்கட்சியை சஸ்பெண்ட் பண்ணி இந்த தொடரும் கிடையாது, அடுத்த தொடரும் கிடையாது, வரக்கூடாதுன்னு சொன்ன ஜனநாயகம்னா இந்த அரசியல் சட்டத்தை காப்பதா? ஆனால் நீங்கள் நான் சொன்ன உடனே என்னையா மோடி வித்தேன்னு அவருக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கூட சில பேர் கேட்கலாம். ஒரு வேளை அந்த அவருக்கு தயவு சொல்லுங்க. 2வது முறை வெற்றி பெற்றார் பாருங்க, பதவி ஏற்கிறார் மோடி. பதவி ஏற்கிற காட்சி டிவியிலலாம் கூட எடுத்து காட்டுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க அந்த பிரசிடெண்ட்டு சொல்ல அவர் அமைச்சர் சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க. பிரதமர் எப்படி சொன்னார்? பிரதமர் 2வது முறை வெற்றி பெற்று புல்வாமாவெல்லாம் சொன்னார் பாருங்க. அதை வெற்றி பெற்று விட்டு நேராக போகிறார். போகிற நேரத்தில் மிக முக்கியமாக இறங்கி போகிறார். யாரோ முக்கியமானவரே ஒரு கும்பிட போகிறார் பொழுது ஏதோ சாமியார் தான் எல்லாரையும் கும்பிட்டுக்கிட்டே வந்தார். திடீர்னு போய் தலையை குனிஞ்சிக்கிட்டு அங்கே ஒரு இது ஒன்று கல் மாதிரி ஒன்று நட்டிருந்தது. என்ன அந்த கல் இருந்தது பார்த்தா டிவியில் நாமெல்லாம் பார்த்தோம். என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கான்ஸ்டியூஷன் பேர் எழுதியிருக்காரு. அப்படியே தலையை என்னன்னா அந்த அரசியல் சட்டத்தை அவ்வளோ பாதுகாக்கிறாரா? அரசியல் சட்டத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான எல்லாம் கரையாக அரிச்சிட்ட மாதிரி அரிச்சாச்சு மிக முக்கியமாக. எனவே இந்த அரசியல் சட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர்கள் வெளி உலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த அரசியல் சட்டத்தை நான் எப்படி எவ்வளோ பெரிய அளவுக்கு பண்ணுகிறேன்னு சொன்னார். அந்த உறுப்புப்படி இதுவரையில் இந்த 196 எம்பிக்கள் அவர்களுக்கு பேச உரிமை இல்லை, கேட்க உரிமை இல்லை. எனவே அது ஜனநாயகம். நீதிமன்றம் இன்றைக்கு கூட எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, நிர்வாகம், நீதித்துறை, அதே மாதிரி மிகப்பெரிய அளவு சட்டமன்றத்துறை. அந்த பாராளுமன்றத்துறை தான் இப்படி இருக்குது. சரி, அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன நீதிமன்றம் இந்த ஆட்சியில் நீதி படும்பாடு எப்படிப்பட்டது எண்ணி பார்க்க வேண்டாமா? குஜராத்தில் பல்கிஸ் பானுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 2-3 நாள் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கர்ப்பிணி. அந்த குழந்தைய உட்பட மத அடிப்படையில், ஜாதி வரி அடிப்படையில் கொண்டு போய் கொன்று மிகப்பெரிய மதவெறி அடிப்படையில் ஒரு பெரிய கைதியானவர்களுக்கு உள்ளே போனால் வழக்கில் உடனே அவர்களுக்கு அந்த வழக்கில் ஒரு குஜராத்தில் அப்போ யார் முதலமைச்சர், அப்போ யார் உள்துறை அமைச்சர், இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே மிகப்பெரிய அளவிற்கு வந்தால் அத்தனை பேரையும் இன்றைக்கு நம்ம ஆள் பார்க்க சொல்கிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிறார் ஒரு கவர்னர். ஆகவே நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றவர்கள் இவர்களெல்லாம் அண்ணா பிறந்த நாளில் யார் யாரை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு, முதல்வருக்கு உண்டு. எனவே அமைச்சரவையில் முடிவெடுத்து அவரை செய்யணும், விடுதலை செய்யணும்னு நினைச்சி சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டோம். யார் இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், அவர் கவர்னர் வேலையை தவிர மீதி எல்லா வேலையும் ஒழுங்காக செய்யக்கூடியவர். அவர் இங்கே சத்கதா காலட்சேபம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் ரவின்னு ஒரு பீகார் பார்ப்பனர். அந்த மிக முக்கியமாக இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே வந்திருக்கு. அந்த மேஜிஸ்ட்ரேட் அவரை உள்ளே அனுப்பாமல் வெளியே போயிருக்காங்க. நீ பதில் சொல்லணும்னு உயர்நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. மிகப்பெரிய குற்றம். மீதி அதிகமான அளவுக்கு இன்றைக்கும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, முடியல. இந்த சூழ்நிலையில் நேற்று போயிட்டு என்ன போகிறாரு, இன்றைக்கி போய் அங்கே எங்கே போகிறாரு? அதே பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு இந்த ஆளுநர் போகிறாரு. சட்டம் தெரிந்தவர்களுக்கு சொல்கிறேன், இங்கே வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நாங்கள் சட்டம் தெரிஞ்சவங்க. ஒரு குற்றவாளின்னு சொல்லப்பட்டவர் மேலே மிக முக்கியமாக இருக்கக்கூடியவர் போய் இன்றைக்கி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாருன்னு அர்த்தம். எனவே தான் நண்பர்களே, இந்த அரசியல் சட்டத்தினுடைய அம்சங்கள் ஒரு ஆளுநருக்கு என்ன? ஒரு ஆளுநர் இன்றைக்கி கூட காலையில் செய்தியாளர்கள் என்னை கேட்டாங்க, நான் சொன்னேன் அதை பற்றி. 162ன்னு இதில் ஒரு பகுதி இருக்குது. படித்தவங்க, இது விவரம் தெரிஞ்சவங்க, கோவை மக்கள் 162 ஆர்டிக்கிள். அது என்னன்னா
ஆளுநர் என்பவர் மாநில அரசினுடைய அங்கம், தலைமை பொறுப்பில். அப்போ மாநில அரசு ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்தது, காவல்துறை நடவடிக்கை எடுத்ததுன்னு சொன்னால், அவர் போய் ஆளுநரே போய் நான் குற்றவாளியை போய் அவரை சந்தித்து என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற முடியுமா? நடக்குதே, கேட்க ஆள் இல்லையே. இப்போவே அந்த சூழ்நிலைன்னா அடுத்தபடியாக 3வது முறை வந்துவிட்டால் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும்? தயவுசெய்து நினைத்து பாருங்கள். உச்ச நீதிமன்றம் இந்த பல்கிஸ்பான் வழக்கில் அவங்களை நீதிபதி செய்ய தவறு என்று சொல்லி அந்த அம்மையார் அவளை கொலை வந்து அந்த அவங்களை விடுதலை பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாம் பிஜேபி கொலைகாரனை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணவனுக்கு வெளியில் வந்தவொடனே பிஜேபியில் உட்கார வச்சு மாலை போடுறாங்க. அந்த மாலை எல்லா இடத்துலையும் படம் வருது இந்தியாவில். இங்கே என்ன இப்போவே அவங்களுக்கு கட்சியாக இதுதானுங்களே. இப்போ பிஜேபி கட்சி வளருதுன்னு கும்பலை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி வளருது? எல்லாம் தேடப்படும் குற்றவாளிகள், அதுதான் சாதாரண குற்றவாளிகள், தேடி கண்டுபிடிச்ச குற்றவாளிகள், வெளியே வந்த குற்றவாளிகள், அவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. இன்னும் கேட்டால் வேடிக்கை, இந்த கிளாம்பாக்கம் இப்போ பஸ்ஸு திறந்துருக்காங்க பாருங்கள், இது பக்கத்தில் குடுவாஞ்சேரி. அந்த குடுவாஞ்சேரியில் போய் ஒரு முறை பழைய தலைவர் வந்து ஆளை சேர்க்குறாரு. ஏன்னா மிஸ்டர் கால் கொடுத்து கட்சி சேர்க்கறது. உடனே ஆள் போய் நான் சேரணுன்றார். அவர் ரொம்ப நாளாக தேடணும்னு போலீஸ்காரர் தேடிட்டு இருக்காரு. அவரை போய் பிடிக்க போன உடனே இவர் ஓடுறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா இதுதாங்க உங்களுடைய ஆட்சி, இதுதானே உங்களுடைய அமைப்பு, இது மற்றவர்கள் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது தயவுசெய்து? அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, என்ன இந்த மாதிரியான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, நீங்கள் எப்படி விடுவது? இதை விசாரித்தது மும்பை வழக்கறிஞர் கோர்ட்டு. நீங்கள் விடுதலை செய்கிறதுங்கிறது எதை கேட்டு அதை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டு இன்றைக்கி மறுபடியும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் அந்த காவல்துறை அதிகாரியையும் குஜராத்தில் இருக்கிறவரை கொண்டு போய் ஜெயிலில் போடணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நீதிபதிகள் நியமனத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியிலன்னு சொல்கிறார். இதுவரையில் எந்த ஆட்சியிலாவது இப்படி உச்சநீதிமன்றம் இவ்வளவு வெளிப்படையாக குற்றம் சுமத்தியது உண்டா? எனவே நீதித்துறை, நிர்வாகத்துறை எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதில் தான் இங்கே மிக முக்கியமாக நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னார். நான் உட்கார்ந்த உடனே சொன்னேன், கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட, இந்த ஜாதி 18 வயசு ஆன உடனே ஜாதி தொழில் குலத்தொழிலை செய்யணுன்றதுக்கு 3 லட்சம் ரூபா சும்மா கொடுக்கல, கடனாக கொடுக்குறாரு. அவ்வளோதான் திருப்பி வாங்கணும்னு சொல்லி. எதுக்கு நீ படிக்காத காலேஜுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஆர்எஸ்எஸ் கொள்கை. திலகர் காலத்திலிருந்து பெண்கள் படிக்கக்கூடாது, அதே மாதிரி மற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடாது. சட்டமன்றத்தில் திலகர் பேசுகிறார், என்ன செக்கு ஆட்டுறவனும் முகச்சவரம் செய்கிறவனும் சட்டமன்றத்துக்கு போனால் என்ன ஆகும், இதெல்லாம் போகலாமா அப்படின்னு அவர்கள் பேசுவார்கள். அம்பேத்கர் அவர்கள் எடுத்து தன்னுடைய நூலில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நண்பர்களே, இது அத்தனையும் கேள்விக்குறி. எனவே உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுது, மாநில அரசுகளுடைய கழுத்தை நெரிச்சு பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, மிக முக்கியமாக செயல்பட விடாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் எம்எல்ஏ போயிருக்கிறாங்க, அவங்க செயல்பட வேண்டாமா? செயல்பட்டால் தானே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை இவர் ஆளுநர் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன அதிகாரம், நீங்கள் உடனே பார்க்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லுது. மீண்டும் அதை பற்றி கவலைப்படலை. இவ்வளவு சங்கடத்தோடு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்னா, இந்த முதலமைச்சரை தவிர இவ்வளவு சாமர்த்தியமா, இவ்வளவு சகித்து கொண்டு நிதி நெருக்கடி எல்லாவற்றிலும் செய்யக்கூடியவர் வேறு யார் இருக்க முடியாது. ஒரு பக்கம் நிதி நெருக்கடியை உண்டாக்குறாங்க, இன்னொரு பக்கம் எவ்வளவு மழை பெஞ்சுது, எவ்வளவு சங்கடம். 147 ஆண்டுகளாக இல்லாத மழை தென் மாவட்டங்களில், 47 ஆண்டுகளாக இல்லாத மழை அங்கே வட மாவட்டங்களில். இவ்வளவு கொடுமை இருக்கும்போது இதுதான் தேசிய பேரிடர். ஆனால் நல்ல அழகாக நம்ம அமைச்சர் உதயநிதி சொன்னார், அந்த தேசிய பேரிடரை விட இப்போ இருக்கிற ஆட்சி இருக்க மத்தியில் அதுவே பேரிடர் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னார். இந்த பேரிடர் தான் மீண்டும் நமக்கு ஏற்பட வேண்டுமா? தயவுசெய்து நினச்சி பாருங்க. ஒரு மனிதாபிமானம். இங்கே வந்து விமான நிலையத்தை திறக்கிறது திருச்சி வர்றார் பிரதமர், அந்த மக்களை பார்த்துருப்பாரா? தூத்துக்குடிக்கு போயிருப்பாரா? மிக நல்லா நினச்சிப்பாருனா, அல்லது நெல்லைக்கு போயிருக்கிறாரா, குமரி அந்த பகுதி போயிருக்கிறாரா, இல்லை யாருக்காவது ஆதரவு சொல்லியிருக்கிறார்களா?
பணத்தை கொடுங்க கொடுங்கன்னு அங்கே கூட கேட்குறாரு முதலமைச்சர். நேராக போய் கேட்டார். திருச்சியில் வரும்போது அங்கேயும் கேட்குறாரு. ஆளை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு கூட்டத்தில் மோடி மோடின்னு நீ சத்தம் போட்டினாக்கா அவர் என்ன பொறுமை எழுந்துருவாரா? அவர் நிதானமாக பேசினார். ஆனால் அன்றைக்கு கைதட்டினாங்க திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். சென்னையில் இருந்த உடனே வீரம் பேசிய தோழர்கள், ஐயோ இப்படி பேசலாமா பிரதமர் முன்னாலே என்று கேட்டவர்களுடைய வாய் இப்போது எங்கே போயிற்று? நீங்கள் ஒரு வார்த்தை கண்டனம் செய்திருக்கிறீர்களா? அவர் முன்னால் அவர் அமைதியாக இருந்தார். ஏயா, எவ்வளவு எதிர்ப்பிலேயே வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த கூச்சல், நீங்கள் கூச்சல் போடணும்னு அவர் கொஞ்சம் ஜாட காட்டியிருந்தாருன்னா இந்த சத்தம் எங்களுக்கு சத்தம் போடுறதே எங்களுக்கு வேலை. ஆகவே தான் இந்த வேலையெல்லாம் நடக்காது. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதாபிமானம் இல்லாத அளவிற்கு மழை வெள்ளம் இறக்கிறார்கள். அவளை கேட்கிறவர் இல்லையா ஒரு வார்த்தை? இந்த அனுதாபத்தை அந்த மக்களை போய் பார்க்க வேண்டாமா? ஒரு அம்மையார் வெங்காயம் விலையை கேட்டால் நிதியமைச்சர் என்ன சொல்வார்? நான் வெங்காயம் சாப்பிட்றதில்லைன்னு. அவர் சாப்பிட்றத வச்சு விலை நிர்ணயம் பண்ணுறதா? நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். மிக முக்கியமாக அப்படிப்பட்டவர் என்ன பேசினார்? ஆகவே என்ன நிலை? தயவுசெய்து நினைத்து பாருங்க. இப்போவே இந்த அதிகாரத்தில் இருந்தால் இன்னொரு முறை ஆட்சிக்கு அவர்கள் வந்து விட்டால் என்ன ஆகும் அதை எண்ணி பாருங்க. இதெல்லாம் மக்கள் விளங்கிக்கிட்டாங்க. விளங்கிக்கிட்டு வந்த உடனே கடைசியாக ஒரு முக்கியமான பகுதி இதுதான். விளங்கிட்டு வந்த உடனே வடநாட்டிலையும் விளங்கிட்டாங்க. இந்த 3-4 இடத்துல அங்கே வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்களேங்கிற அந்த மாயை உருவாக்குவாங்க. அவங்க இதுவரையில் 32% தான் கூட. இதுவரையில் அவர்கள் 34%, 36%, அதிகபட்சம் போனால் 40% வச்சா கூட 40% தான் இந்த 2 முறையும் வெற்றி பெறுவதற்கு வாங்கியிருக்கிறார்களே தவிர 60% மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதுதான் உண்மையானது. ஜனநாயகம்னா என்ன? 60% மக்கள் வாக்களிக்கலை. இந்த 30%. ஏன்னா எப்படி அந்த 30% வந்தால் எதிர்கட்சியினர் பிரிஞ்சு இருந்தாங்க. இப்போ அதுதான் அடிமடியில் இப்போ அஸ்திவாரத்தில் உங்களுக்கு பயம். இப்போ இந்தியான்னாங்க. இந்தியா அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம் அது இந்தியான்னா, அதான் இந்தியா கொண்டு வந்து வச்சு ஏயா வர்றது இந்தியான்னு கேட்டால் இப்போ மாற்றி என்ன பண்ணிட்டாங்க? நம்ம கூட்டணி எல்லாம் அதுக்கு எங்கேருந்து போச்சு தெரியுங்களா? அதுக்கு எங்கேருந்து அது உருவாச்சு தெரியுங்களா? தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதல்வர் எப்படி தொடர்ந்து வெற்றி பெறுறாரு? சட்டமன்றத்தில் வெற்றி, நாடாளுமன்றத்தில் வெற்றி மிகப்பெரிய அளவுக்கு, அதே மாதிரி ஊராட்சி துறையில் உள்ள வெற்றி. இதெல்லாம் எப்படின்னு அவங்க யோசனை பண்ணும்போது அப்போ தான் எதிர்கட்சியினரும் இந்தியாவில் பார்த்தார்கள். ஓஹோ, திராவிட ஃபார்முலா, ஒரு திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னு கேட்டார். அங்கெல்லாம் அழகாக சொன்னார் பாருங்க. நம்முடைய ராசா அவர்கள் பேசும்போது சொன்னார், அங்கே எல்லாரும் ஒன்று சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் மருந்து இங்கேருந்து தான் கிடைக்கணும்னார். கன்று ரெடியாக இருக்குது, மருந்து வேணும் இல்லைன்னாரு. மருந்து இங்கேருந்து. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் என்னன்னா, எப்படி இது தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களால், முதலமைச்சர் அவர்களால் இப்படி வர முடியுது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அங்கே இதுவரையில் கூட்டணி சேர்ந்தால் எதிர்கட்சியினர் அது அரசியல் கூட்டணி. தேர்தல் நேரத்தில் சேருவாங்க, உடனே அந்த இடங்கள் அதுன்னா பிரிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த கூட்டணி இருக்கு பாருங்க, அசைக்க முடியாத கூட்டணி. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கூட்டணி. இந்த அசைக்க முடியாத கூட்டணி எப்படி வருது இது? அப்படி ஆனால் சில பத்திரிகைக்காரன் இருக்கான். ஏன்னா காலையில் சாப்பாடு போட்டால் எல்லாரும் பாராட்டுறாங்க பிள்ளைகளுக்கு. இந்த ஒரு பத்திரிகைக்காரன் மட்டும் கழிவறைக்கு போய் நிற்கிறான். போய் அவர் கழிவறையில் நிரம்புது அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிக்கை. அதையும் இப்படிப்பட்ட என்ன பூணூல் பிரதிகளுக்கு, பார்ப்பவர்களுக்கு அவ்வளோ ஆத்திரம், நம்ம பிள்ளைகள் படித்து வர்றாங்களேன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த பத்திரிக்கை என்ன எதிரான இவர் விலகுவார். அவர் அந்த கட்சியில் யோசிப்பார், இந்த கட்சியில் யோசிப்பார். எல்லாரையும் சேர்த்து தான் இப்போ ஒன்றா சேர்க்குறாங்க. காலத்தின் கட்டாயம் கொள்கை ரீதியாகவே வருது. இப்போ கொள்கை ரீதியாகவே வர வேண்டிய அளவிற்கு இன்றைக்கு கூட காலையில் கேட்குறார், ஒரு நண்பர் கேட்டார், பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, ஏன் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலன்னு? அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஜனநாயகம்னா என்ன? யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் உண்மையான ஜனநாயகம், சரியான ஜனநாயகம். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் போயிருக்கிறார்கள். எனவே இது அத்தனையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அங்கே நம்முடைய முதல்வர் அவர் தான் அந்த யோசனையை சொன்ன உடனே
தமிழ்நாடு ஃபார்முலா தான் நமக்கு இன்னுமே, திராவிட ஃபார்முலா தான் சரியானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துட்ட உடனே இன்றைக்கு வந்தார். இதிலேருந்து பார்ப்பணும்னு என்ன வழின்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்த உடனே இந்த சனாதனத்தை பற்றி பேசினார் பாருங்க. நான்லாம் தான் முதல்ல போனேன். அது ஒன்றுமே இல்லை, நான் முதல்ல அதிகமாக பேசியிருக்கேன். என் வழியில் தான் சொன்னார். பக்கத்தில் ரோஹிணின்னு ஒரு அம்மா, அவங்க சினிமாவில் நடிக்கிறவங்க, நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க. அவங்க உட்காந்து கேட்டாங்க அந்த மாநாட்டில், என்ன சார் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதையே தானே உதயநிதி அதை ஆமோதிக்கிற மாதிரி அதே கருத்தை சொல்கிறாருன்னு. ஆமாம்மா, 2 2 4ன்னு கூட்டினா யார் கூட்டினாலும் உண்மையை கூட்டினா 4 தாம்மா வரும் அப்படின்னு நான் வேடிக்கையாக பதில் சொன்னேன். எங்கள்கிட்ட அவ்வளோ கொள்கை ரீதியான ஒற்றுமை அப்படின்னு. எங்கே விட்டுட்டான், அவரை பிடிச்சான். எதுக்காகன்னா சனாதனத்து மேலே இருக்கிற ஆசை இல்லை, இந்த இந்தியா கூட்டணியை எப்படியாவது பிரிக்கலாமாங்கிறதுக்காக. உடனே அவங்களுக்கு இன்னொரு அவர் டார்கெட், அதை விட முக்கியம் நம்ம ராசா. இவர் எதாவது கிடைக்க மாட்டாரா, பேச மாட்டாரா, இவர் பேசுகிறதெல்லாம் பேச்சு திருத்தி பேசுறது, சமூக வலைதளத்தில் பேசாத பேசுறது, இது எத்தனையும் போட்டெல்லாம் பார்த்தாங்க. அதுக்காக பெரிய அளவிற்கு அங்கே இருக்கிற சாமியாரெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆயிற்று, அதே சனாதனம் இப்போ உனக்கு எதிராக வந்துருக்கு. அதே சனாதனம் இன்னைக்கு இந்த ராமர் கோயில், நாங்கள் ராமர் கோயிலில் அந்த அழைப்பு கொடுத்தாலும் அதை காட்டுறார். ராமருக்காக இல்லை, பக்திக்காக இல்லை, இது தேர்தல் ஓட்டு வேட்டைக்காக. அது முகமூடி போட்டு ராமரை காட்டி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சி தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே ஃபெயிலான விஷயம், ரொம்ப தோல்வி அடைஞ்சது. 71 கலைஞர் இருக்கும்போது பெரியார் ராமரை அவமதிச்சிட்டான்னு சொன்னான். அப்போ தான் அதிக ஓட்டு வந்தது. இப்போ அது இந்தியா பூரா வர போகுது. அது அந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. தமிழ்நாடு நடந்த விஷயம் இந்தியா பூரா வருது. அப்போ அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே ஆரம்பிச்சிட்டான். காங்கிரஸ் நல்ல முடிவு எடுத்துருக்கு, வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்கள் போக மாட்டோம் அங்கே. ஏன்னா மதச்சார்பின்மை இந்திய அரசியல் சட்டத்தில் தெளிவாக இருப்பதை எடுத்து சொன்னார்ல நம்முடைய ராசா அவர்கள். எடுத்து சொன்னார் 5 அம்சங்கள் அரசியல் சட்டத்தில். We the people of India having solemnly resolved to constitute India into sovereign இறையாண்மை உள்ள சோசியலிஸ்ட், சமதர்ம, செக்குலர், மதச்சார்பில்ல, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜனநாயக குடியரசு. இந்த 5 அம்சங்களும் இருந்தால் தான் இந்த அரசியல் சட்டப்படி ஆட்சி. இதில் செக்குலர் அப்படின்னா என்ன, பக்திங்கிறது அவரவருடைய சொந்த நம்பிக்கை. அது அரசாங்கத்தில் வரக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அரசாங்கத்தில் எல்லாரும் இருக்காங்க, முஸ்லீம் இருக்கிறாரு, கிறிஸ்தவர் இருக்கிறாரு, அந்த நம்பிக்கை இல்லாத இருக்கிறவர், இந்து இருக்கிறாரு, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க கோயிலில் கும்பாடு. ஆனால் அதை அரசு பணத்தில் செய்யக்கூடாதுன்னு வந்தார். காந்தியை சுட்டு கொண்டதை பற்றி சொன்னார் பாருங்கள் நம்முடைய ராசா அவர்கள். பெரியார் எழுதியிருக்கார் அவருடைய டைரியில். 3 விஷயங்களில் ரொம்ப வகுப்புரிமை, சமூக நீதியை சொல்லிட்டு காந்தி, அரசாங்கமும் மதமும் ஒன்றாக கூடாது, எந்த காரணத்தை முன்னிட்டும் மதச்சார்பின்மையை விடக்கூடாதுன்னு காந்தி தன்னுடைய கருத்தில் மறையறதுக்கு சுட்டு கொல்லப்படுவதற்கு முன்னால் சொல்லப்பட்டார். அதனால தான் கோட்ஸே உருவெடுத்தாங்க. கோட்ஸே ஆர்எஸ்எஸ்னால் பயிற்சி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகவே இன்றைக்கு சமதர்மத்துக்கு விடை கொடுத்தாச்சு. ஏன்னா அதானிகள் தான் இந்த நாட்டை ஆள்றாங்க. இந்த ஊரில் மிகப்பெரிய அளவு உலகத்தில் எந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு விமானம் உண்டு. எல்லாம் இன்றைக்கி நம்ம அரசாங்கத்துக்கு எந்த விமானமும் நம்ம அரசாங்கத்தில் கிடையவே கிடையாது. விமான நிலையமே நம்மகிட்ட எல்லாம் வாடகைக்கு விட்டான். இன்னும் கேட்டால் இந்தியாவே வாடகைக்கு விட்டு முடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்தாச்சு. ஆகவே அந்த சூழ்நிலையை நீங்கள் நன்றாக நினைத்து கொண்டு போய் பார்த்தீர்களே. ஆனால் எந்த வழியில் மதச்சார்பின்மை, அதனால் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமே இல்லை, இன்னொரு நல்ல காரணம் சொல்லியிருக்காங்க காங்கிரஸில். சோனியா காந்தி அவர்களும் சரி, கார்கே அவர்களும் மற்றவர்களும் தெளிவாக கட்டி முடிக்கப்படலையா. அதுன்னு இவங்க எல்லாரும் சொன்னதை விட இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ராமரை வச்சு நாங்கள் மதத்தை காட்டி வெற்றி பெறலான்னு நினச்சாங்க பாருங்கள். இது எதிர்த்த உடனே பிஜேபிக்காரங்க ஆதரிச்சாங்க. என்னன்னா பார்த்தீங்களா, சனாதனத்துக்கே விரோதம், இந்து விரோதி இவரெல்லாம் இந்து விரோதி. காரணம் கேட்டால் எங்களெல்லாம் சொல்கிறதுன்னா, இவரை பார்த்து இந்து விரோதி, சரி எங்களையாவது சொல்லி தொலை, அதை பற்றி பரவாயில்ல, நாங்கள் தைரியமாக ஏற்றுக்கிறோம். அவங்கள போய் இந்து விரோதி அப்படின்னு ஆரம்பித்தாங்க.
ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, செய்தியாளர்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க எல்லாம். இன்றைக்கி சாயந்தரம் வந்திருக்கிற செய்தி என்ன தெரியுங்களா? 4 சங்கராச்சாரியும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லி, இது முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு விரோதம், இவர் யாரையா கட்டி பிடிக்காத கோயிலை செஞ்சால் அது ரொம்ப ஆபத்து, மதத்துக்கே ஆபத்து, நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் போகவே மாட்டோம் என்று சொல்லி 4 சங்கராச்சாரி அயோத்தியர் ராமருக்கு சனாதனத்தை மீறி நடப்பதால், சனாதனத்தை மீறி நடப்பதால் நீ எந்த வச்சுக்கிட்டு உதயநிதியை காட்டி இந்த 3 லட்சம் சொன்னோன்னு சனாதனம் சம்பிரதாயம் உனக்கு அதுக்கு செய்யவே கூடாது, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, நீங்கள் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டார்கள். உள்ளே போகிறத விட அவர்களுக்கு இடமே இல்லை. இதுவரையில் எந்த கோயிலையாவது எந்த பிரதமர் அடிக்கல் நாட்டி திறந்திருக்காருன்னு உண்டா? இதை சொல்கிறது இவர் சொல்லும்போது சரி காங்கிரஸ்காரர்களை பார்த்து அல்லது அங்கே போக மாட்டோம்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் சொல்கிறார், அங்கே பீகாரில் சொல்கிறார். இந்த இந்தியா கூட்டணியை இதை வச்சு கொஞ்சம் பெரிய அளவிற்கு இது மேலே பழி போடலான்னு நினச்சாங்க பாருங்க. ஏன்னா திசை திருப்பணும், ஏன் வேலை கிடைக்கல, ஏன் விலைவாசி ஏறி இருக்கு, ஏன் பெண்களுக்கு வளர்ச்சி இல்லை, ஏன் கல்வி மரத்தில், ஏன் சமூக நீதி இல்லை அப்படின்னு கேட்டால் ராமர் ஜெய்ராம், ஸ்ரீராம் ஜெய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், ராம் ராம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்து ராமரை காட்டி ஓட்டு வாங்கலாம் நினச்சாங்களே. அந்த எண்ணத்தே இப்போது ஆட ஆரம்பித்து விட்டது, அடிநாதமே ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த சங்கராச்சாரியால் சொல்கிறார் சனாதனத்துக்கு விரோதம். சனாதனம் எந்த சனாதனத்தை எங்களுக்கு விரோதமாக அதை வைத்து இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் விரோதமாக செய்தீர்களோ அந்த அதற்கு கத்திக்கு 2 முனையும் உண்டு. இப்போ அதை தான் சங்கராச்சாரியார் சொல்கிறாங்க. சங்கராச்சாரிக்கு நீ பதில் சொல்லு. சங்கராச்சாரி தானே மத டிபார்ட்மெண்ட்டு, அவங்க தானே மதத்து தலைவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது தவறு, நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், இது இப்படி செஞ்சால் மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இருக்குது, அது வேறு விஷயம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த சங்கராச்சாரியால் 4 பேரும் இந்து விரோதிகள் சொல்லுவீங்களா? சொல்கிறதுக்கு தைரியம் உண்டா உங்களுக்கு? சொன்னால் அவர்கள் ஏற்பார்களா? ஆகவே தான் நண்பர்களே, இன்றைக்கு முழுக்க முழுக்க ராமரும் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார், மற்றவர்களும் கை கொடுக்க மாட்டார். நீங்கள் நினைக்கிறீங்களே தவிர பாவம் அதுக்குள்ளேயே விஷயம் விளங்கி போச்சு மிகப்பெரிய அளவுக்கு. இப்போ யார் மேலே வழக்கு போடுவீங்க? நாங்கள் சொன்ன உடனே உதயநிதிக்கு மேலே தலையை வெட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்களே, அல்லது நாங்கள் காசு இவ்வளோ கொடுங்கன்னு சொன்னீங்களே, இந்த சங்கராச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவீங்க? பெரிய கலைஞர் கேட்டார் பாருங்க, ராமர் எந்த கோயிலில் படித்தாருன்னு கேட்ட உடனே மிக முக்கியமாக அவர் அப்போ சொன்னாங்க, எந்தெந்த அந்த அணைக்கட்டு நம்ம சேது சமுத்திர கால்வாய் திட்டம் அதுக்காக கேட்டார். உடனே இவரெல்லாம் என்ன சொன்னார்கள்னா, உடனே ரொம்ப மிக முக்கியமாக வந்து ஒரு சாமியார் அங்கே, அவர் ஒரு பெரிய மதவாதி, அந்த அப்படி சொன்னவர் அந்த கருணாநிதி தலையை சீவணும் அப்படின்னார். ஆனால் கலைஞர் என்ன பண்ணார், பதட்டப்பட்டாரா? இல்லை, என் தலையை என்னாலேயே சீவ முடியல, நீ எப்படியா சீவ போகிற நீ அப்படின்னு கேட்டு பதில் சொன்னார். அதே மாதிரி உதயநிதி அவருடைய பேரல்ல, அவர் ரொம்ப சாவாக சொன்னார், அதுக்கென்ன சீப்பு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் சீவிட்டு போங்க அப்படின்னாரு. இப்போ இவங்க தலையை சீவணும், இவங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிங்களே, அதே சாமியார்களில் இன்றைக்கி அவங்களெலாம் சேர்ந்து இங்கே மோடி போகக்கூடாதுன்னு சொன்னீர்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதுதான் நினைத்து பார்க்கணும். ஆகவே நண்பர்களே, உங்களுக்கு இந்த ராமன்ற மயக்க பிஸ்கட் தேர்தலில் அதை கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறான். இந்த மயக்க பிஸ்கட் பார்த்திங்கன்னாக்கா வேறு எதுவும் இல்லைன்னா பக்கத்துலேயே வருவான். அதை நம்பி பக்தியை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. வடநாட்டிலையும் அது செல்லப்போவதில்லை. ஏனென்றால் வடநாட்டில் எங்களை விட பக்தியை நீங்கள் அதிகமாக வளர்த்து வச்சுருக்கீங்க. அந்த பக்தி தலைவர்கள் தான் இப்போ எல்லாம் சொன்னார்கள். அவன் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்கான். வந்தால் இது நடத்துகிறவங்களுக்கே ஆபத்து, அந்த பகுதிக்கே ஆபத்துன்னு சொல்கிறான். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். யாருக்கு ஆபத்துன்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தெரியும். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அந்த ஆபத்து வரும்னு. ஆகவே நண்பர்களே, இந்த நூற்றாண்டு 2 நூற்றாண்டு அரசியல் சட்ட காப்பு என்பதை விட மக்களாகிய உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டும். நம்முடைய எனவே எங்களுக்காக அல்ல, திமுகவுக்காக அல்ல, திராவிடர் கழகத்துக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, இவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்தவர்கள் உத்தியோகம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி பெண்களும் ஆண்களும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். அதையும் தாண்டி எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டுமானால் ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து அங்கே ஆட்சியை பாதுகாப்பது,
தேர்தலிலே வித்தைகளுக்கு ஏமாறாமல் இருப்பது. எனவேதான் ஏமாறாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரிப்பதுதான் எங்களுடைய வேலை என்று கேட்டு, திராவிடம் வெல்லும், அதை நாளைய வரலாறு சொல்லும் என்று சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறி.